மக்களின் மளிகை பொருள் தேவைகளை பூர்த்தி செய்வதில் சந்தைகளுக்கு முக்கிய பங்கு உண்டு. கிராமப்புறங்களில் வாராவாரம் கூடும் சந்தைகள் தமிழகத்தில் ஏராளமாக உள்ளன. ஆனால் ஆண்டிற்கு ஒருமுறை கூடும் சந்தைகளும் உண்டு. அதில் ஒன்றுதான் நாமக்கல் மாவட்டம் பேளுக்குறிச்சி சந்தை. மலிவு விலையில் தரமான மளிகை பொருட்களை விற்கும் இந்த சந்தை கடந்த மாதம் தொடங்கியுள்ளது. இந்த சந்தை குறித்தும் இங்கு பொருட்களை வாங்குவதால் கிடைக்கும் சிக்கனம் குறித்தும் ஒரு செய்தி தொகுப்பு. நாமக்கலை அடுத்த பேளுக்குறிச்சியில் பிரபலமான வார சந்தை ஆண்டுதோறும் மார்ச் மாத இறுதியில் தொடங்கி ஏப்ரல் மே மாதம் வரை நடக்கிறது. இங்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு துவங்கும் சந்தை சனிக்கிழமை பகல் 1 மணி வரை விடிய விடிய நடக்கிறது. இங்கு விற்பனைக்காக சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், பட்டை போன்ற பொருட்கள் குஜராத் மாநிலத்திலிருந்தும், கொல்லிமலையிலிருந்து மிளகு, ஏலக்காய், அவரை, கொள்ளு, உளுந்து போன்றவைகளும் கொண்டு வரப்படுகின்றன. இந்த பொருட்கள் மொத்தமாக மட்டுமின்றி சில்லறை அளவுகளிலும் கிடைப்பது கிராம மக்களுக்கு வசதியாக உள்ளது. மொத்தமாக கிடைப்பது வணிகர்களுக்கு உதவுகிறது. விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் இந்த ஆண்டில் பேளுக்குறிச்சி சந்தைக்கு அதிக அளவு மக்கள் வந்துள்ளதாக கூறுகின்றனர் வியாபாரிகள். இந்த சந்தைக்கு என்ன ஒரு சிறப்புனா எல்லா பொருளும் கொஞ்சம் மலிவாக கிடைக்கும். கம்மி ரேட்டுக்கு எல்லா பொருளுமே வாங்கிக்கலாம். எல்லா பொருளுமே அதாவதுன்னா தோரம் பருப்புனா ஒரு கடையில் போனால் 70 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருந்தால் இங்கே ஒரு 50 ரூபா விலைக்கு வாங்கிக்கலாம். அதே நீங்கள் எப்படி நாங்கள் மட்டும் 50 ரூபாய்க்கு போடுறோம்னா இது நாங்கள் மொத்தமாக விற்கிறோம். ஒரு மளிகை கடையிலனா ஒரு 10 கிலோ பருப்பு ஒரு நாளைக்கு வியாபாரம் பண்ண முடியும். இன்றைக்கி சர்வசாதாரணமாக நாங்கள் ஒரு 50 சிப்பம் தோரம் பருப்பு விற்போம்னா 50 கிலோனா ஒரு 2 டன் பருப்பு விற்போம். ஒரு கடைக்கு ஒரு 10 கிலோ விற்கிதுன்னா நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் வாங்கக்கூடிய திறமை இருக்குது, வாங்குறாங்க. அதனால் நாங்கள் விலை கம்மியாக விற்கிறோம். இந்த சந்தையில் மளிகை பொருட்கள் தரமானதாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கிறது. அதனால் சேலம், கரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கும்பகோணம் மட்டுமின்றி சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் ஏராளமான மக்கள் இங்கு வந்து மளிகை பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இங்கு அதிகமாக பாரம்பரிய முறையில் மளிகை பொருட்கள் கிலோவுக்கு பதிலாக படிக்கணக்கில் விற்கப்படுகிறது. சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம் ஆகியவை தலா 4 படிகளும், மிளகு 1 படியும் அடங்கியவை ஒரு சிப்பமாக கூறப்படுகிறது. இது படியின் அளவை பொறுத்து விலை 700 ரூபாயிலிருந்து 1100 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. ஓராண்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும் வகையில் கார், வேன் போன்ற வாகனங்களை வாடகைக்கு அமர்த்தி அக்கம்பக்கத்தினர் சேர்ந்து வந்தும் இங்கு பொருட்களை வாங்கி செல்வதாக கூறப்படுகிறது. நாங்கள் எப்போவுமே பஸ்ஸு பிடிச்சி ஒரு 60-70 பேர் வரோம். நாங்கள் வந்து ஜாமானை வாங்கி வருஷ கணக்கை வச்சு இதனால என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல வருஷ சாமானோட கொடுத்தோம். நாங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஐயம்பட்டியிலேருந்து வந்திருக்கிறோம். வேன் வச்சு வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 25 பேர் வந்திருக்கிறோம். இங்கே உள்ள ஜாமான் நல்லா தரமான ஜாமானாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு வருஷத்துக்கு உள்ளது ஜாமான் திறமையாக இருக்குது. நாங்கள் வருஷத்துக்கு உள்ளது ஜாமான் எங்களுக்கு உபயோகப்படுத்துது. அதனால தான் நாங்கள் இங்கே வாங்க வந்திருக்கோம். ரேட்டு கொஞ்சம் கம்மி தான். நாங்கள் அங்கே வாங்குற கடையில் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். மொத்தமாக விற்பதால் விலை குறைவாக கொடுக்க முடிகிறது என்கின்றனர் வியாபாரிகள். இருப்பினும் அளவுகளில் வேறுபாடு இருப்பதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் சில வாடிக்கையாளர்கள். வாரத்தின் ஒரு நாளில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகமாகும் இந்த சந்தைக்கு அதிக அளவில் பெண்கள் வருவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். எனவே மளிகை பொருட்களில் சிக்கனம் செய்ய விரும்புவோருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை பேளுக்குறிச்சி மொத்த விலை சந்தை சிறந்த வாய்ப்பாக இருப்பதை மறுப்பதற்கு இல்லை. புதிய தலைமுறைக்காக நாமக்கல் செய்தியாளர் துரைசாமியுடன் கௌசல்யா. வருங்கால வைப்பு நிதி பணத்தை இடையில் எடுக்கலாமா? நேயரின் கேள்விக்கு நிபுணரின் விளக்கம் அறியலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள்.